இனிய காலை வணக்கம். மகதிஷ்டியின் தினம்பொரு யோகா. மகதிஷ்டியில் தினம்பொரு யோகாவில் டெய்லி சிம்பிள் யோகா இன் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஆசனத்தோட பேர் பார்த்திங்கன்னா கடிச்சக்கரா ஆசனம்னு பேர். இந்த கடிச்சக்கரா ஆசனம் செய்கிறது மிகவும் எளிமையானதாகவும் அனைவரும் செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஆசனமாகும். அதாவது இடுப்பு வளைவுகள், இடுப்பு திருவல்கள், இடுப்பு வலி, அதே போல் கழுத்து வலி, கழுத்து திருப்புதல், கழுத்தில் உள்ள சுளுக்குகள், அதே போல் தைராய்டு பிரச்சனைகள், இந்த அனைத்திற்கும் இது ஒரு சிறந்த ஆசனமாகும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம முதுகுவையோ வளைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்ல பயன்பாடாக இருக்கும். அதே போல் நம்ம ஆசனம் செய்யறதுக்கு நம்ம உடலை தகுதியாக வச்சுக்கணும். எப்படி தகுதியாக வச்சுக்கணும்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட மனநிலையை ஃபஸ்ட்டு நம்ம நிறுத்தணும். அதாவது செய்ய முடியும் அப்படிங்கிற மாரி வரணும். இப்போ நம்ம ஒரே நாளில் செஞ்சு நம்ம பழகக்கூடிய காரியம் இல்லை. இப்போ எந்த ஒரு பயிற்சியாக இருந்தாலும், இப்போ ஒரு ஓட்டுநர் பயிற்சி நீங்கள் போனாலும் அதுக்குன்னு ஒரு நாள் இருக்கும். ஒரு 30 நாள்லேருந்து 45 நாள் இப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் அந்த பழக்கத்துக்கு வரும், தெளிவு அடைவீங்க, பயம் இல்லாமல் இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தை கருதி நம்ம இந்த இயற்கையான உபாதைகள், அதாவது எந்த விதமான உபாதைகளும் இல்லாமல் நம்ம இயற்கையாக உடலை நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம நல்ல ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும். நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு நான் பார்த்திங்கன்னா உணவு பழக்கம். காலையில் எழுந்துச்சி காலை கடன்கள், பல் விளக்குறது, இதெல்லாம் முடிச்சிடணும் ஒரு பக்கம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த தேநீர், காஃபி, டீ, காஃபி எதுவாக இருந்தாலும், அதே போல் சாப்பாடு, டிஃபன் எதுவாக இருந்தாலும், கூழ், கஞ்சி எதுவாக இருந்தாலும் ஒரு பக்கம் நிப்பாட்டுங்க. இந்த ஆசனங்கள் செஞ்சு முடித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம செய்யணும். அப்படி மீறி எனக்கு அந்த பழக்கத்துலேருந்து விடுபட முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காப்பி குடிச்சிங்கன்னா ஒரு அரை மணி நேரம், அதே போல் இட்லி டிஃபன் சாப்பிட்டிங்கன்னா அதுக்கு 1 மணி நேரம். அதுக்கான இப்போ நேரத்தை நீங்கள் ஏன் காத்துக்கிட்டு இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம சொல்ல வரோம். அதனால் காலை வேளையில் இந்த சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எழுந்திரிச்சு நம்ம இது ஒரு 20 நிமிஷம் இல்லாட்டினா அரை மணி நேரம், அதிகபட்சம் அதை தான் நம்ம சொல்ல வரோம். டெய்லி நீங்கள் ஒரு ஆசனம் தான் செய்ய போகிறீங்க, இல்லை ஒரு 2 ஆசனம் செய்யலாம். உங்களுக்கு என்ன உடலில் உள்ள பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கணுன்னா அந்த பிரச்சனைக்கு உள்ள ஆசனங்கள் மட்டும் செஞ்சாலே போதுமானதாகும். அதே போல் மூச்சு பயிற்சி, சுவாச பயிற்சி இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயமும் கிடைக்கும். இதில் எந்த விதமான செலவும் கிடையாது, மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. உடல் ஆரோக்கியத்துக்காக யோகாசனம். அதே போல் நடைப்பயிற்சி பண்ணலாம். நேரமின்மையின் காரணமாக யோகாசனம் பண்ணிங்கன்னா உடலில் உள்ள உறுப்புகளுக்கு செய்யறதுனால நம்ம இந்த உடல் உறுப்புகளை நம்ம மென்மையாக வச்சுக்கணும். அதை கடினப்படுத்தக்கூடாது. இப்போ உடற்பயிற்சி எக்ஸசைஸ் பண்ணுறாங்கன்னா வெயிட் லிஃப்ட்டு தூக்குவாங்க, கரலைக்கட்டை சுற்றுவாங்க, அது உடற்பயிற்சி. ஆனால் யோகாங்கிறது உடலில் உள்ள உறுப்புகளுக்கு உடலில் வலி இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஆசனமாகும். அந்த உறுப்புகளுக்கு மட்டும் நம்ம செய்ய போகிறோம். அந்த உறுப்புகளுக்கு என்ன செஞ்சால் அது ஏற்றுக்கும் அப்படிங்கிறத நம்ம வரணும். அந்த வலி ஏற்படும், அது உள்ளார சொல்லணும், எனக்கு வலிக்குது நிறுத்துறாங்க, அப்போ நம்ம நிப்பாட்டிக்கணும். அதை தான் நம்ம சொல்ல வரோம். இந்த கடி சக்கர ஆசனம் செய்யறதுனால நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். நம்ம 2 பாகமாக பிரிச்சுக்கிறோம். முதல்ல உள்ள ஒரு பாகம், இரண்டாவது ஒரு பாகம். பயிற்சிக்கு அப்புறம் தான் அந்த ஆசனத்துக்கே நம்ம போகணும். இப்போ பிபியை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், அதுவும் சொல்கிறோம். அதே போல் நிறைய பேர் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அஜீரண சக்தி இல்லாமலே இருக்கிறாங்க. என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, எந்த விதமான நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, யோகா பயிற்சி, தியான பயிற்சி எதுவுமே அவங்கள்ட்ட கிடையாது. காலையில் எழுந்திருக்கிறாங்க, 7 மணிக்கு மேலே எழுந்திருக்கிறாங்க, காப்பி குடிக்கிறாங்க, பல் விளக்காமலே காப்பி குடிக்கிறாங்க, மறுபடியும் பல் விளக்கிட்டு பாத்ரூம் போயிட்டு மறுபடியும் காப்பி குடித்தா தான் சில பேருக்கு பாத்ரூம் வருதுங்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ நீங்கள் 7 மார்னிங் இப்போ இந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, நீங்கள் உணவில் சாப்பாடு மைதா பொருள் இல்லாமல், இப்போது இந்த பன்னு, மைதா பொருள், ப்ரெட்டு, இந்த சான்ஸ்கிரிட் என்னென்னமோ சொல்கிறாங்க, அந்த பொருளெலாம் நம்ம சாப்பிடாம நம்ம இயற்கையான உணவு நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடல் உடனே நம்மளுக்கு செரிமான சக்தி அடைஞ்சு நமக்கு காலையில் 5 மணி 30 மணிக்கெலாம் உங்களுக்கு அந்த பாத்ரூம் 2 நடை போகணும். நைட்டு ஒரு நடை, நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நடை போயிட்டு வரணும், காலையில் ஒரு நடை போகணும். அது 2 நடை நம்ம போனால் உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு நடை போச்சுன்னா ஆரோக்கியமாக இல்லைன்னு தான் அர்த்தம். ஏன்னா 2 நடை போனால் தான் உங்களுக்கு அதுக்கு மேலேயும் போச்சுன்னா அதுக்கு வயிற்றால பேர். அதை நம்ம போகிறதும் நல்லது தான். அதே சமயத்தில் தொடர்ந்து நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா உடலில் உங்களுக்கு இப்போ இதுவும் இல்லாமல் போயிடும், ரொம்ப பலகீனமாக ஆகிடுவீங்க. அதனால் அதுக்கும் நீங்கள் விடக்கூடாது, கெட்டியாக ஆகிறதுக்கும் விடக்கூடாது. என்ன காரணம் கெட்டியாக ஆகுதுன்னா, நம்ம தண்ணீர் ஒரு நாளைக்கு 3 லிட்டர்லேருந்து 4 லிட்டர் 5 லிட்டர் வரைக்கும் குடிக்கணும்னா நம்ம தண்ணியை அது குடிக்கிறதே கிடையாது. இப்போ தாகம் எடுத்தால் தான் நம்ம தண்ணி குடிக்கிறோம், அப்படிலாம் கிடையாது. ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு நடை ஒரு 1/2 லிட்டரு இல்லை ஒரு 300 ml தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க. நம்ம எண்ணிக்கையோட அளவை நம்ம பார்த்துக்கணும். 3 லிட்டர்லேருந்து 4 லிட்டரு குடிக்கிறோமா அப்படின்னு நம்ம பார்க்கணும்.
அப்படிலாம் நம்ம தண்ணி சத்தை வந்து உடலில் வந்து ஏற்றிக்கணும். நீராகாரம், இந்த பானகத்தில் வந்து மோர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பழச்சாறில் வந்து பார்த்திங்கன்னா உனக்கு தர்பூசணி சீசனில் என்ன கிடைக்குதோ நம்ம வந்து அது நீராகவே நம்ம வந்து எடுத்துக்கணும். சாத்துக்குடி ஜூஸு இப்படி வந்து நம்ம நிறையா எடுத்துக்கலாம். எலுமிச்சம்பழம் மட்டும் அதிகமாக எடுத்துக்காதீங்க. ஒரு மூடி தான் நம்ம எடுத்துக்கணும். ஒரு தண்ணியில் வந்து நம்ம எலுமிச்சம்பழத்தை போட்டு சர்க்கரைலாம் போடாமல் நீங்கள் சாப்பிடுங்க. சர்க்கரை நான் அந்த ஜீனிங்கிற பொருளை நீங்கள் சேர்த்திங்கன்னா எல்லாருமே அதை தான் சேர்க்குறாங்க. ஜூஸு கடைக்கு நீங்கள் போனீங்கன்னா அவங்க சர்க்கரையை வந்து கொட்டக்குள்ளேயே நமக்கு அந்த அவ்வளவும் நம்ம உடம்புக்கு தானே போகுது அப்படின்னு நினச்சி நம்ம பயமாக இருக்குது. நம்மளுக்கு தெரியல, டேஸ்ட்டாக இருக்குது, ஐஸ்கிரீம் அந்த ஐஸை போடுறாங்க. ஆனால் பழத்தோட வேல்யூவேஷன் போயிடுதில்ல உங்களுக்கு. சர்க்கரையும் எடுத்துடுது, ஐஸும் எடுத்துடுது. அப்படிங்கக்குள்ளே நம்ம அந்த வீட்டில் எடுத்துகிட்டு வந்து நம்ம அதை புழிஞ்சு சாப்பிட்டோம்னா அது நம்ம வந்து உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்குங்கிறது நம்மளோட கருத்து. இப்போ வந்து பிபி பற்றி சொல்லிக்கிட்டே வரோம். அஜீரணத்தை பற்றி நம்ம சொல்கிறோம். இந்த அஜீரணம் வந்து என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்ற சாப்பாடு செரிமானம் இல்லை. இந்த 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ளே இந்த சாப்பிட்ற சாப்பாடு செரிமானம் ஆகி சத்தான பகுதிக்கு சத்தானதாகவும் உணவு பாக்கி இருக்கிற சக்கைகள் வந்து கழிவு பாதைக்கும் நம்ம போகணும். இது வந்து இயற்கையாக இருக்கிறதுன்னு அர்த்தம். இந்த செரிமானம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன காரணம், வயிறு உப்பசமாகவும் ஏப்பம் எடுப்பாங்க. வயிறு வந்து குறையவே குறையாது. இப்போ வந்து ஒரு 10 இட்லி சாப்பிட்ட மாதிரியே வயிறு அப்படியே ஃபுல்லாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்க வந்து மேற்கொண்டு வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது. எத்தனை வேலைகள் வந்து அந்த வயிறு வந்து நார்மல் நிலைக்கு வருதோ அது வரைக்கும் நம்ம சாப்பிடாமல் இருந்தால் தான் நம்ம வந்து அதை வந்து நல்ல முறையில் நம்ம வச்சுக்கலாம். இதுதான் நம்ம சொல்ல வரோம். இதுக்கு வந்து நிறைய முத்திரைகள்லாம் இருக்குது. அதை வந்து 1, 2 நம்ம சொல்கிறோம். இப்போ அந்த செரிமான சக்தி இல்லை அப்படின்னா நம்ம தரையில் சுகாசனத்தில் உட்காந்துக்கிட்டு இந்த அபான முத்திரைன்னு பேர். அது என்னென்னா நடுவரல் எடுத்துங்க, அடுத்தது வந்து மோதிர விரல் எடுத்துங்க, அடுத்தது கட்டை விரல் இப்படி வச்சுங்க. கையை இப்படி வச்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் தியானத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த செரிமான சக்தி ஏற்படுறதுக்கான உங்களுக்கு வழிவரைகை செய்யும். அதே போல் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கும் இது ஒரு சின்ன. இப்போ ஆரம்ப நிலையில் என்ன செய்யணும், இது 2வது முத்திரை தான். முதல் நிலையில் வந்து பார்த்திங்கன்னா சுகாசனத்தில் வந்து சின்முத்திரை இப்படி வச்சிங்க. பூமியை பார்த்து கீழே இருக்கணும், கை இருக்கணும். இப்படி வச்சுக்கிட்டு இது வந்து முதல் இது. 2வது நான் சொன்ன மாதிரி அபான முத்திரை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அபான வாயு முத்திரை. இந்த 3 முத்திரைகள் இருக்குது. இதை வந்து ஒரு முத்திரையும் மறந்துடுவீங்க. அதனால் நீங்கள் வந்து என்ன செய்யணுன்னா மகதேஷ்டி தினம்புரி யோகாவை பார்த்து அது என்ன சொல்கிறாங்கங்கிறத பார்த்துங்க. இந்த அபான வாயு முத்திரைனா நடுவரல் எடுத்துங்க, மோதிர விரல் எடுத்துங்க, கட்டை விரல். நடுவரல், மோதிர விரல், கட்டை விரல். இந்த 3 விரலுமே ஒன்றோட ஒன்று பஞ்ச் ஆகணும். புரியுதுங்களா? இதை மாரி வச்சுருந்து ஒரு 2 நிமிஷம் வச்சுருங்க. வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த செரிமான சக்தி, அந்த வாயு பிரச்சனைகள், ஏப்பம் இதுலேருந்துலாம் உங்களுக்கு விடுபடுறதுக்கான ஒரு வழிமுறைகளாகும். இதுதான் நம்ம சொல்ல வரோம். யோகா பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் தியானத்தில் இருங்க. சுகாசனத்தில் உட்காந்துருங்க, பத்மாசனத்தில் உட்காந்துருங்க, வஜ்ராசனத்தில் உட்காருங்க. இது எல்லாத்துலேயும் உட்காந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்னைய பொழுது எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. ப்ரெஷர் இருக்காது, சுகர் வந்து குறையும், நார்மலான ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நல்லா நார்மலாக ஆகிடுவீங்க. இந்த சாப்பிட்ற சாப்பாடு 2 மணி நேரம் 3 மணி நேரம். இதுக்கு இடையில வந்து நீங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. காலை உணவு சாப்பிட்றீங்கன்னா அதோடு விட்டுடுங்க. அதுக்கப்புறமேலுக்கு 8 மணிக்கு நீங்கள் சாப்பிட்றீங்க, 9, 10, 11 3 மணி நேரம் கழிச்சு தான் நீங்கள் வந்து இந்த ஜூஸ் குடிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை பார்லி கஞ்சி, இல்லை வந்து என்ன குடித்தாலும் சரி தான். நம்ம வந்து இந்த எண்ணெய் பதார்த்தங்களை வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம சொன்னாலும் நீங்கள் கேட்க போகிறதில்ல. அந்த வடையும் அந்த மசாலா வடையும் மெது வடையும் பார்த்தோன்னா அது ஒன்று எடுத்து திங்கணும். இந்த எடுத்து திங்கிற பொருளை நீங்கள் வெறும் சாதாரணமாக நீங்கள் வந்து அப்படியே டீசென்ட் பார்க்காம நீங்கள் இந்த டிஷ் பேப்பர் வச்சுருப்பாங்க, அதில் வாங்கி சாப்பிடுங்க. இந்த பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, நியூஸ் பேப்பரு, அதில் வாங்கி நம்ம வடையை அமுக்குவாங்க. வடையை அமுக்கக்குள்ளே அது உள்ள எண்ணெயெல்லாம் எடுக்கும் தான், இல்லைன்னு சொல்லலை. அதே சமயம் அந்த மை இருக்குது பார்த்தீங்களா, அந்த எழுத்து மை, இந்த பேப்பரில் இருக்கிற மை, அந்த கெமிக்கல் ஆனது நம்மளோட வடையில் போய் ஏறி நமக்கு வந்து புற்றுநோய் வர்றதுக்கான இதுதான் நம்ம வந்து பார்க்கணும். காலி பண்ணிவிடும். இந்த மைய்க்கே அவ்வளோ, ஏன்னா கெமிக்கலால் ஏற்பட்ட இந்த மை அழியக்கூடாமல் இருக்கிறதுக்காக எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் பேப்பரில் உள்ள மை அழியாது. அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த மை வந்து கெமிக்கலால் ஆனது. இந்த கெமிக்கல் வந்து என்ன பண்ணுதுன்னா நம்மளோட வடையிலையோ அமுக்கக்குள்ள பச்சியிலையோ அது போய் ஏறி நம்ம உடலுக்கு டெய்லி நம்ம ஒரு பச்சி சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ டெய்லி நம்ம வந்து என்னத்தை சாப்பிட்றோம், அந்த மையையும் நம்ம சேர்த்து சாப்பிட்றோம். அப்படிங்கக்குள்ள நம்ம உடலுக்கு உபாதைகள் தான் ஏற்படும். இப்போ நேரம் ஆகிட்டுது, நம்ம கடி சக்கராசனத்துக்கு நம்ம நேரடியாக போவோம். நாளைக்கு நிறைய பேசுவோம், புரியுதுங்களா? அதனால் இந்த பெருங்காயம்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துங்க. எல்லாமே சேர்த்துட்டு கழிவு பாதைகள் நமக்கு வந்து கிளியராக இருக்கும். அதுதான் நம்ம சொல்ல வரோம்.
இந்த கடி சக்கராசனம் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம பயிற்சிக்கு நம்ம போவோம். காலை வந்து இப்போ இந்த அளவுக்கு தான் வச்சுக்கணும் நம்ம செய்யறதுக்கு. இப்போ இது வந்து 1 அடியிலேருந்து 1.5 அடி வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். அப்படிங்கக்குள்ள நம்ம இந்த கையை லெஃப்ட்டு இந்த இடுப்பில் வச்சிங்க, இப்படி வச்சு நல்லா திருவிங்க. இதை வந்து ஒரு 10 நடை செய்யணும். 3, 4, 5, இந்த பேலன்ஸு தவறக்கூடாது. 6, 7, மயக்கம் வரும். 8, 9, 10. இப்போ வயது முதிர்ந்தவர்கள் செய்தாங்கன்னா மயக்கம் வரும். அதை நீங்கள் பார்த்துக்கணும். சிறுவர்களுக்கெல்லாம் ஒன்றும் பண்ணாது. அதே போல் அந்த இடுப்பை வந்து நம்ம திருவணும். எந்த அளவுக்கு நம்ம திருவ முடியுமோ அந்த அளவுக்கு திருவணும். 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 போகிறோம். ஏன்னா உங்களுக்கு தள்ளும். அப்படிங்கக்குள்ள நம்ம வந்து கையை வந்து இந்த இந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு நம்ம அது மறுபடியும் ஒரு பயிற்சி பண்ணிக்கிறோம். சும்மா ஒரு 5 நடை. அதே போல் மாற்றுக்கை. இடுப்பை வந்து நல்லா ரொட்டேஷன் பண்ணலாம். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இடுப்புக்கு பயிற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சுழற்சி நல்லா வரும். திருவலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஆசனத்துக்கு நம்ம போகிறோம். நம்ம சொன்ன மாரி இந்த அளவுக்கு கை வச்சுக்கிட்டு நம்ம கழுத்தை எந்த அளவுக்கு திருப்ப முடியுமோ அந்த அளவுக்கு திருப்பணும். எண்ணிக்கை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. நன்றி ஜெயகையா. ஒரு நிமிஷம் நம்ம வந்து மனசை தியானம் பண்ணிக்கணும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா அந்த நுரையீரல் வந்து என்ன செய்யணும்னா சுவாசத்தை வந்து வாங்கி உணவு பாதைக்கு நம்ம வந்து வாங்கி கொடுக்கும். சுவாசம் வந்து நல்ல காற்றை வந்து சுவாசித்து அசுத்த காற்றை வந்து வெளியேக்கும். இதுதான் அதோட வேலை. அந்த வேலையை வந்து அது கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருந்ததுன்னா நமக்கு வந்து எந்த விதமான இந்த சிறுகுடல் பெருங்குடல்னு இருக்கும். இந்த சிறுகுடல் பெருங்குடல் வந்து என்ன செய்யும்னா உணவை வந்து உங்களுக்கு நல்லா வேலை செய்யும். இப்போ கழிவு பாதைக்கு போகும். இந்த சத்தான பகுதியை தனியாக பிரித்து எடுக்கும். இதுக்கு வந்து முக்கியமானது பார்த்திங்கன்னா நுரையீரல். இந்த நுரையீரல் வந்து சுவாசம் நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த சுவாசம் நல்ல காற்றை வாங்கி அசுத்த காற்றை வெளியாக்கும். இது அதோட வேலையில் வந்து தம்மாகி நின்றுதுன்னா தான் நமக்கு வந்து அந்த செரிமான பிரச்சனையே நமக்கு வருது. அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த செரிமான பிரச்சனைக்கு வர்றதுக்கான காரணத்தை நம்ம அறிஞ்சிக்கிட்டு அதற்கு தகுந்தால் போல் உணவு, அதற்கு தகுந்தால் போல் பயிற்சி நம்ம பண்ணோம்னா நமக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நம்ம அன்றைய பொழுது அமோகமாக நல்லா உங்களுக்கு உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். இப்போ மீண்டும் நம்ம 2வது நிலைக்கு நம்ம போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பயிற்சி பண்ணிக்கிறோம். காலை மட்டும் நீங்கள் வந்து அசைக்கவே கூடாது. உடல் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அசைக்கணும். கால் வந்து தடுமாறவும் கூடாது. அதே போல் மயக்கம் வரும் நிலை ஏற்பட்டதுன்னா உடனடியே நம்ம நிப்பாட்டிக்கணும். இதுதான் நம்ம சொல்ல வரோம். இப்போ 25 எண்ணிக்கை நம்ம போகிறோம்னா இந்த 25 எண்ணிக்கை நீங்கள் போக வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டு ஒரு 5, மறுபடியும் ஒரு 10, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அதே போல் 25 போயிட்டிங்கன்னா மறுபடியும் 20, 15, 10 இப்படி இந்த வரிசையில் வரணும். அப்படி வந்ததுன்னா நமக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம இப்போ இந்த திசையில் நம்ம திரும்பணும். இப்போ இந்த கையை வந்து ரைட் ஹேண்டை வந்து லெஃப்ட் சைடு போட்டுங்க. இப்போ இடது கையை வந்து தொடைப்பகுதியில் வச்சிங்க. அந்த நேர் பண்ணிங்க காலை அப்படியே திருப்புங்க. நல்லா திருப்புங்க. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. நன்றி ஜெகையா.
இப்போ நம்ம நின்ற நிலையில் நம்ம செஞ்சிட்டோம். இப்போ உட்காந்து நம்ம வந்து சுவாசம் பண்ண போகிறோம். மூச்சு சுவாசம். நம்ம கடிச்சக்கர ஆசனம் நம்ம வந்து 2 பாகம் செஞ்சோம். எண்ணிக்கையை விட்டுடுங்க. எண்ணிக்கை 25 இருக்கலாம், 20 இருக்கலாம், 15 இருக்கலாம், 10 இருக்கலாம். நம்ம அந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நம்ம வர வேண்டாம். நம்ம உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அதன்படி தான் நம்ம செய்யணும். இதனால் வந்து என்னென்ன பலன்கள் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இடுப்பு வந்து திருப்பப்படுது, இடைகள் வந்து நன்றாக இருக்கும், முதுகு வந்து நன்றாக வலிமை பெறும். அதாவது இடுப்பு, இடை, முதுகு இது எல்லாத்துக்குமே வலிமை பெறக்கூடிய ஒரு சிறந்த ஆசனமாகும். முதுகு வந்து என்ன செய்யும்னா விரைப்புத்தன்மை ஏற்பட்டு உடலை வந்து வளைத்து, அதாவது உடலை வந்து வைத்துக்கொள்ளும். விரைப்புத்தன்மை ஏற்படும். முதுகு தண்டு வந்து விரைப்புத்தன்மை ஏற்பட்டு உடலை வந்து நன்ற முறையாக வைத்துக்கொள்ளும். இதுதான் நம்ம இடுப்பு பகுதி, இடைப்பகுதி, முதுகு பகுதி. இதற்கு வந்து வலுவூட்டக்கூடிய ஒரு சிறந்த ஆசனமாகும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த கையை வந்து வீசுகிறோம் பார்த்தீங்களா, அந்த வந்து வீசக்கூடியில் உடலை வந்து லேசாக உணர வைக்குது. நமக்கு இந்த கையை வந்து இப்படி திருப்பி நம்ம பார்ப்போம். இந்த பயிற்சி பண்ணக்குள்ள நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்கணுன்னா உடலை வந்து என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு கனமாக இல்லாமல் லேசாக வச்சுக்குது அப்படின்னு தான் நம்ம பொருள். உடல் மற்றும் மனம் இறுக்கத்தை போக்க எந்த நேரத்திலும் இந்த ஆசனத்தை செய்யலாம். உடலில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வலி ஏற்படுது, இல்லை மனசில் வந்து இறுக்கம் ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனடியாக நீங்கள் உணவு சாப்பிடாமல் இருந்திருந்தீங்கன்னா எந்த ஒரு நேரத்துலையும் இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு உடனே ஸ்ட்ரெஸ் ஆகிறதுலேருந்து நீங்கள் விடுபடுவீங்க. உடலில் உபாதைகளும் ஏற்படாமல் தடுக்கக்கூடியும். இது வந்து எத்தனை சுற்று செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5லேருந்து 10 சுற்று வரைக்கும் செய்யணும். இப்போ நம்ம ஒரே நேரம் தான் நம்ம செஞ்சோம். அதே போல் இப்போ செஞ்சுட்டு மூச்சு சுவாசம் பண்ணுங்கள். மறுபடியும் எழுந்திரிச்சு திரும்புங்க. இதே போல் 5 நடனாச்சு குறைச்சலாக செய்யணும். அதுக்கு மேலே செய்ய முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து மயக்கம் ஏற்படும். ஏன்னா உங்களுக்கு வந்து திருப்புதும் பொழுது கழுத்து திருப்பும், இடுப்பும் திருப்பக்குள்ள உங்களுக்கு ஒரு விதமான மயக்கம் ஏற்படும். அந்த மயக்கம் ஏற்பட்டதுன்னா உடனே சாதாரண நிலைக்கு நீங்கள் வந்துடணும். இடுப்பை சுழற்றும் பயிற்சி, அதாவது எப்போ இது வந்து முக்கியமாக என்ன சொல்கிறோம், இடுப்பை வந்து சுழற்றும் பயிற்சி அப்படின்னு தான் சொல்கிறோம். அதே போல் தைராய்டு, கழுத்தில் உள்ள பிரச்சனைகளை வந்து பிரச்சனையை தீர்க்கக்கூடியதாகும். இது முக்கியமான தைராய்டு உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இந்த ஆசனம், கடிச்சக்கர ஆசனம் விளங்குகிறது. உடலை வந்து முறுக்கும் பொழுது என்ன செய்யுது, உங்களுக்கு வந்து உடலை முழுவதுமாக முறுக்கும் பொழுது அதில் உள்ள பாகங்கள்லாம் வந்து நன்றாக செயல்படக்கூடும். அதுதான் நம்ம சொல்ல வரோம். கடிச்சக்கர ஆசனம் செய்கிறதுனால நமக்கு வந்து இடுப்பு பகுதி, இடைப்பகுதி, முதுகு பகுதி, அதே போல் இந்த மன அழுத்தம், இந்த ஸ்ட்ரெஸ் ஆகிறது, இப்படி இடுப்பை சுழற்றும் பயிற்சி, இப்படி ஏகப்பட்ட நல்ல ஒரு விஷயங்கள் தைராய்டுக்கு இதெல்லாம் வந்து நமக்கு இது ஒரு சிறந்த ஆசனமாகும். ஆனால் இந்த பாதத்தை வந்து கரெக்டாக வச்சுக்கணும். பாதத்தை நம்ம வச்சுருக்கிற கால் மட்டும் பெறலாமல் நம்ம சுழலணும். இதுதான் நம்ம இந்த இதில் உள்ள முக்கியமான பிரச்சனைகள். அதை வந்து பார்த்து நீங்கள் பலனடையணும். தினமும் காலையில் மகதிஷ்டை தினம்பொரு யோகாவை பார்த்து பலனடையுங்கள். இன்றைக்கு நம்ம கடிச்சக்கர ஆசனம் பார்த்தோம். நாளைக்கு மீண்டும் ஒரு ஆசனத்துடன் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நன்றி, வணக்கம்.